Hello children, welcome back to the English class. In this video we are going to see the irregular plural nouns. So in last video we have seen the regular plural nouns. So singular noun கூட s அல்லது es அல்லது ves ஆட் பண்ணோம்னா நமக்கு plural form கிடைக்கும்னு பார்த்தோம். அதில் எந்த ஸ்பெல்லிங் சேஞ்சும் இருக்காது இல்லையா? ஆனால் irregular plural nounsல ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் சில டைம் வந்து plural form singular form தான் plural form கூட இருக்கும். அந்த மாதிரி சில ரூல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரூல், no change in the plural. So no change in the plural அப்படின்னா same word is used as both singular and plural form. Example, aircraft. இந்த aircraft singular-ஆ இருந்தாலும் aircraft தான், plural-ஆ இருந்தாலும் aircraft. Next, barracks. Deer, deer. Gallows, gallows தான். Moose, moose. Salmon, salmon. Salmon is a kind of fish, okay? Hovercraft, spacecraft, series, species, means, offspring, deer, fish, sheep. இதெல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபிஷ்ஷுக்கெலாம் ப்ளூரல் ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா அப்போ நீங்கள் அந்த ப்ளூரல் ஃபார்மை ரிமூவ் பண்ணிடணும். ஆஃப்ஸ்ப்ரிங், ட்ரவுட், ஸ்வைன் இந்த வார்த்தைகளுக்கு எல்லாமே சிங்குலர் தான் ப்ளூரல் ஃபார்ம். ஸோ நோ ஸ்பெல்லிங் சேஞ்சே கிடையாது. சேம் சிங்குலர் வேர்டு தான் ப்ளூரலுக்கும் வரும். Next, irregular plural nouns, change in the spelling of the singular noun. Singular noun உடைய ஸ்பெல்லிங்கை சேஞ்ச் பண்ணால் நமக்கு plural noun கிடைச்சிரும். The plural is sometimes found by simply changing the vowel sound of the singular. அதாவது internal vowel sound அப்படின்னு சொல்லுவாங்க. internal vowel change. சில நேரங்களில் சிங்குலர் நவுனில் இருக்கிற வவல்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு plural form கிடைச்சிரும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். பர்சனை people. Next, ox, oxen, man, men, woman, women, caveman, cavemen, policeman, policemen, child, children, tooth, teeth. இது எல்லாமே அந்த இன்டர்னல் வவல் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகள் சிங்குலரில் இருக்கிற வவல் சவுண்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டோன்னா நமக்கு ப்ளூரல் கிடைச்சிரும். ஃபுட், ஃபீட், கூஸ், கீஸ், மவுஸ், மைஸ், லவ்ஸ், லைஸ், penny, pens. So there are many compounds of man and woman that form their plurals in the same way. Postmen, police, women, etc. So man and womanல முடிகிற சிங்குலர் ஃபார்முக்கு எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? மேனில் அந்த ஏ எடுத்துகிட்டு ஈ போட்டோன்னா ப்ளூரல் கிடச்சிரும். உமன்லேயும் ஏ எடுத்துகிட்டு ஈ போட்டோன்னா விமன் கிடச்சிரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட், irregular plural nouns from Latin and Greek. So English is a language which is taken from many other languages. English வந்து எப்படி it's a combination of many words from different languages. நிறைய மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகளுடைய கலவை தான் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஒரு 50% பார்த்தீங்கன்னா வேறு மொழியிலேருந்து வந்த வார்த்தைகள் தான். மோஸ்ட்லி க்ரீக் அண்ட் லாட்டின். நம்ம தமிழ்லேருந்து கூட எடுத்திருக்காங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், மாங்காய் தான் மேங்கோ, கயிறு தான் காயர் அப்படின்னு மாறிச்சு. சரியா? ஸோ இப்போது க்ரீக் அண்ட் லாட்டின்லேருந்து எடுக்கப்பட்ட இங்கிலீஷ் நவுனுக்கு, சிங்குலர் நவுனுக்கு ப்ளூரல் ஃபார்ம் எப்படி நம்ம பண்ணணும்? ஃபைனல் ஏ பிகம்ஸ் ஆர் ஜஸ்ட் ஆட்ஸ் எஸ். இப்போது ஒரு வேர்டு வந்து ஏல முடிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? அது கூட இ ஆட் பண்ணணும். அப்படி இல்லைனா எஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அலுமினா, அலுமினே, ஃபார்முலா, ஃபார்முலே அல்லது ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட், ஃபைனல் இஎக்ஸ் அல்லது ஐஎக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? இஎக்ஸ் அல்லது ஐஎக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐசிஇஎஸ் ஆட் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள், இண்டெக்ஸ், இண்டிசஸ் ஆர் இண்டெக்ஸஸ். இஎஸ் மட்டும் ஆட் பண்ணுறாங்க. மேட்ரிக்ஸ், மேட்ரிசஸ், வேர்டிக்ஸ், வேர்டிசஸ், அப்பெண்டிக்ஸ், அப்பெண்டிசஸ். அதாவது இஎக்ஸ் அல்லது ஐஎக்ஸ் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஐசிஇஎஸ் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட், ஃபைனல் ஐஎஸ் பிகம்ஸ் இஎஸ். ஐஎஸில் ஒரு வார்த்தை முடிஞ்சது. இதெல்லாம் கண்டிப்பாக ஸ்பெல்லிங் ரூல் எரர் ஸ்பாட்டிங்கில் வரும். அதே மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளூரலில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். சரியா? ஆக்சஸ், ஐஎஸில் ஒரு வேர்ட் முடிஞ்சால் நம்ம என்ன பண்ணணும்? அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இஎஸ் போட்டோன்னா நமக்கு ப்ளூரல் ஃபார்ம் கிடைச்சிரும். ஆக்சஸ், ஜெனிசிஸ், ஜெனிசஸ், நெமிசிஸ், நெமிசஸ், கிரைசிஸ், கிரைசஸ், டெஸ்டஸ், டெஸ்டஸ். ஓகேவா? அடுத்தது ஒரு வார்த்தை யூஎம்மில் முடிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஏ ஆட் பண்ணணும், அப்புறம் எஸ் ஆட் பண்ணணும். சரியா? ஒன்று ஏ ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைனா எஸ் மட்டும் ஆட் பண்ணலாம். அஜெண்டம், அஜெண்டா, காரிஜெண்டம், காரிஜெண்டா, டேட்டம், டேட்டா, ஃபோரம், ஃபோரா அல்லது ஃபோரம்ஸ், மீடியம், மீடியா, மெமோரண்டம், மெமோரண்டா, மில்லினியம், மில்லினியா.
ஓவம், ஓவா, ஸ்பெக்ட்ரம், ஸ்பெக்ட்ரா. ஸோ இது எல்லாமே ரூல்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபைனல். யூஎஸ் பிகம்ஸ் ஐ ஆர் இஆர்ஏ ஆர் ஓஆர்ஏ ஆர் ஜஸ்ட் இஎஸ். ஸோ சில நேரங்களில் யூஎஸ் வந்து என்ன ஆகும்னா நம்ம இஆர்ஏ ஆட் பண்ணலாம், இல்லை ஐ மட்டும் ஆட் பண்ணலாம், இல்லை ஓஆர்ஏ ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இஎஸ் ஆட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் அலுமினஸ் யூஎஸில் முடிஞ்சிருக்கா, அது கூட நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐ ஆட் பண்ணணும், அலுமினி. நெக்ஸ்ட் கார்பஸ், கார்பரா, ஓஆர் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது சென்சஸ், இஎஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபோக்கஸ், ஃபோசி. ஜீனஸ், ஜெனரா. ப்ராஸ்பெக்டஸ். உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து என்ன கேட்பாங்கன்னா யூஎஸ் வந்து இந்த ஆப்ஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சரியா. இப்போ யூஎஸ்க்கு என்னென்ன ஆப்ஷன், ஒன்று வந்து ஐ யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இஆர்ஏ யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இஎஸ் யூஸ் பண்ணலாம் சரியா. ப்ராஸ்பெக்டஸ், ப்ராஸ்பெக்டசஸ். ரேடியஸ், ரேடி. கேம்பஸ், கேம்பஸஸ். சுக்குபஸ், சுக்பி. ஸ்டைலஸ், ஸ்டைலி. சிலபஸ், சிலபி அல்லது சிலபஸஸ். விஸ்கஸ், விசரா. வைரஸ், வைரி அல்லது வைரஸஸ். கேக்டஸ், கேக்டி. மோஸ்ட்டாக கேக்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபங்கஸ், ஃபங்கி. ஹிப்போபொட்டமஸ், ஹிப்போபொட்டமஸஸ் ஆர் ஹிப்போபொட்டமி. ஆக்டபஸ், ஆக்டபஸஸ். ஆக்டபின்னு கூட யூஸ் பண்ணியிருக்காங்க சரியா. ஐ மட்டும் கூட யூஸ் பண்ணலாம் யூஎஸ் எடுத்துகிட்டு. ஆக்டபிங்கிறதும் ஆக்டபஸை தான் குறிக்குது, ப்ளூரல் ஃபார்ம். டெர்மினஸ், டெர்மினி. யூட்ரஸ், யூட்ரி ஆர் யூட்ரஸஸ். நீங்கள் ஐயும் யூஸ் பண்ணலாம், இஎஸ் யூஸ் பண்ணலாம். ஆப்ஷனில் என்ன இருக்கோ அதை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஃபைனல். யூஎஸ் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு இன் த ப்ளூரல். சில நேரங்களில் யூஎஸ் வந்து மாறவே மாறாது. அதுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மீட்டர்ஸ், மீட்டர்ஸ் தான், அது கூட இஎஸ் ஆட் பண்ணுறாங்க அவ்வளோதான். அப்படின்னு ஸ்டேட்டஸ், ஸ்டேட்டஸ் இல்லைனா இஎஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஓஎன் என்னவாகும்னா ஏஆ மாறும். க்ரைட்டீரியன், க்ரைட்டீரியா. ஆட்டோமேட்டன், ஆட்டோமேட்டா. ஃபினாமினன், ஃபினாமினா. பாலிஹெட்ரன், பாலிஹெட்ரா. நெக்ஸ்ட் ஏஎஸ் இன் ஒன் கேஸ் சேஞ்ச் டு ஆன்டஸ். ஸோ அந்த ஏஎஸ்ங்கிறது என்னவா மாறுது, ஏஎன் டிஇஎஸ்ஸாக கூட சில நேரங்களில் மாறும். அட்லஸ், அட்லாண்டிஸ். பட் அட்லஸ், அட்லஸஸ் மேப் கலெக்ஷன். அட்லாண்டிஸ் அப்படின்னா ஸ்டாச்சு ஆஃப் த டைட்டன், இது ஒரு காடோடைய நேம் அட்லாண்டிஸ். ஆனால் அட்லஸ், அட்லஸஸ் எஸ்இஎஸ் ஆட் பண்ணிங்கன்னா மேப் கலெக்ஷன். சென்டென்ஸை பொறுத்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு எம்ஏ வந்து நவுன் ஆஃப் க்ரீக் ஆரிஜின் கேன் பிகம் மாட்டா. க்ரீக்கில் இருந்து வர வார்த்தைகள் எம்ஏல முடிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வந்து ஃபாரின் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா க்ரீக் அண்ட் லாட்டின், ஃப்ரெஞ்ச் வேர்ட்ஸ் தான் அதிகமாக இங்கிலீஷ் வேர்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சரியா. ஃபைனல். மா இன் நவுன்ஸ் ஆஃப் க்ரீக் ஆரிஜின் கேன் பிகம் மாட்டா. ஸோ என்னது, எம்ஏல முடிகிற க்ரீக் ஆரிஜின் வேர்ட்ஸுக்கெலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், எம்ஏ டிஏ ஆட் பண்ணணும். சில நேரங்களில் எஸ் யூஸ் பண்ணாலும் அக்செப்டபிள்னு சொல்கிறாங்க. ஸ்டிக்மா, ஸ்டிக்மேட்டான்னு சொல்லலாம், இல்லை ஸ்டிக்மாஸ்ன்னு சொல்லலாம். ஸ்டோமா, ஸ்டொமாட்டா, ஸ்டோமாஸ். இதெல்லாம் ஆப்ஷனில் உங்களுக்கு ரெண்டில் என்ன இருக்கோ அதுக்கு மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் சரியா. ஸ்டொமாட்டான்னு தான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க இல்லையா. ஸ்கீமா, ஸ்கீமட்டா ஆர் ஸ்கீமாஸ். டாக்மா, டாக்மட்டா, டாக்மாஸ். லெமா, லெமட்டா, லெமாஸ். ஆந்தமா, ஆந்தமட்டா ஆர் ஆந்தமாஸ். ஓகே, ஸோ இதான் வந்து ஸ்பெல்லிங் ரூல் ஃபார் இர்ரெகுலர் ப்ளூரல் ஃபார்ம். ஸோ நீங்கள் இர்ரெகுலர் இதெல்லாம் விட ரொம்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ் எடுத்துகிட்டு ஐ ஆட் பண்ணுறது, ஏல முடிஞ்சால் கூட இ ஆட் பண்ணுறது, அதே மாதிரி இன்டர்னல் வவல் சேஞ்ச், இதுதான் உங்களுக்கு அடிக்கடி வந்து கேட்க சான்ஸ் இருக்குது சரியா. தேங்க்யூ.